சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்குங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அறுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தூக்கி எடுத்து ஆற வச்சுருங்க. அது ஆறுறக்குள்ளார நம்ம ரசத்துக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்குங்க. 5-6 பூண்டு எடுத்து நல்லா தோலை உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், கொத்தமல்லியையும் தூக்கி அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம புளியும் தக்காளியும் கொதிக்க வச்சு தனியாக ஆற வச்சுருக்கிறோம். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கையில் பிசைங்க. கையில் பிசைஞ்சாதான் டேஸ்ட்டே. நம்ம கரண்டிலேயோ இல்லை எதுலேயோ மேசர் வச்சு செய்யக்கூடாது. கையில் தான் பிசையணும். கையில் பிசைஞ்சோம்னா இந்த ரசத்துக்கு ஒரு தனி டேஸ்ட் வரும். இந்த பிசைஞ்சிட்டு தக்காளி தோல் அந்த ஹார்டாக இருக்கிற பார்ட்ஸ்லாம் எடுத்து போட்டுருங்க. இந்த கொத்தமல்லியும் போடுறதுனால அது ஒரு தனி ஃப்ளேவர் வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமேல் நீங்கள் சொல்லுவீங்க அது எவ்வளோ நல்லா இருக்குதுங்கிறது. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிங்க. தாளிச்சிட்டு முக்கியமாக ஒரு பெரிய கட்டி பெருங்காயம் போடுங்க. தூள் பெருங்காயம் வேணாம், கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிட்டுட்டு நாம் இந்த கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே போட்டு வணக்கணும். புளி தக்காளி கரைச்சி வச்சுருக்க கரைசலை தூக்கி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைங்க. தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் மறுபடியும் ஊற்றி கலந்துக்கலாம். மல்லித்தலையை போட்டு நுரைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர் ரசம் ரெடி.